ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குக்கிங் கில்லாடிஸ் வீடியோ பார்க்க வந்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜிடேரியன் சைட் டிஷ் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு தான் பண்ண போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதோட அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சேப்பங்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இதை சென்னையில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரே மீடியம் சைஸாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு வேக வைக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். மசாலா பொருட்களில் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் ஆப்ஷனல் தான். மஞ்சப்பொடி, உப்பு, அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போல் எடுத்துப்போம். இதோட உளுந்து பொடியும் எடுத்துக்கணும். உளுந்து நம்ம ஒரு மிக்சியில் ஒரு ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு அதை நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். கடைசியாக பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். முதல்ல சேப்பங்கிழங்க வேக வச்சிடலாம். இதை குக்கரில் வேக வைக்கிறத விட ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கழுவின சேப்பங்கிழங்க போட்டு நல்லா வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி. ஒரு 1/2 கிலோ நம்ம எடுத்துருக்கோன்னா அது 15 to 20 நிமிஷம் ஆகும். மீடியம் ஹையில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு உள்ளர விட்டிங்கன்னா அது ஈஸியாக போய் வெளியில் வந்துச்சுன்னா கரெக்ட் ஸ்டேஜ். அதை எடுத்து ஆற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஆறின சேப்பங்கிழங்க நம்ம இப்போ உரிச்சிடலாம். கொஞ்சம் குழன்னு இருக்கும், பட் பரவாயில்ல. நம்ம வேக வைக்கிறதும் ரொம்ப மையமும் வேக வச்சிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஸ்டேஜ்லேயும் எடுத்துடக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா தான் உரிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையுமே உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறப்ப ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க, அப்போ சிப்ஸ் மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப திக்காக கட் பண்ணிங்கனாலும் வறுக்கிறப்ப அது கொஞ்சம் குழப்போடு தான் இருக்கும், அப்போவும் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஒவ்வொரு கட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம சேப்பங்கிழங்கு வாங்குறப்பவே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா இப்போ கட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணியிருக்கிற சேப்பங்கிழங்குக்கு மசாலா சேர்த்துடலாம். இந்த மசாலா பொடி எல்லாமே டைரெக்டாக சேப்பங்கிழங்குல ஆட் பண்ணிவிட்டு கிளறுனீங்கன்னா ரொம்ப குழன்னு இருக்கும். அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா மசாலாவும் சேர்ந்துருக்காது. அதனால் மசாலாவை நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை சேப்பங்கிழங்குல போட போகிறோம். மசாலாவுக்கு இன்க்ரீடியன்ஸில் சொல்லியிருக்கிற எல்லா மசாலாவும் தான் ஆட் பண்ணுறோம். அதாவது மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், உளுந்து பொடி. அரிசி மாவு தான் இந்த மசாலாவுக்கு நல்லா கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி உளுந்து பொடி இந்த மசாலா நல்லா அந்த சேப்பங்கிழங்கோட சேர்ந்து நம்ம வறுக்கிறப்ப அது அந்த மசாலா எண்ணெயோடு போயிடாமல் சேப்பங்கிழங்கோடு இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறப்ப அதுலேயே நான் கொஞ்சமாக எண்ணெயும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிற சேப்பங்கிழங்குல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மசாலா தூள் சொல்கிறப்ப தனியாத்தூளும் சொல்லியிருந்தேன், அது ஆப்ஷனலாக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்னு கிடையாது. பட் ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் தனியாக யூஸ் பண்ணாமல். அதுக்காக தான் அதை நான் ஆப்ஷனல் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப குழன்னு ஆகிடும். மசாலா போட்டு சேப்பங்கிழங்கு பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு எப்போ தேவையோ அப்பப்போ கூட நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு 3 to 4 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா தான் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்டில் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு நல்லா மசாலா போட்டு உள்ளர வச்சுட்டோன்னா வீக் டேயில் ஒரு சைட் டிஷ் ஈஸியாக ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம பொரிக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானோன்னே அதில் நம்ம இந்த சேப்பங்கிழங்கை போட்டு பொரிக்க போகிறோம். சேப்பங்கிழங்கை பொரிக்கிறப்ப நம்ம எடுத்து போடுறப்ப ஒன்றொன்னா கொஞ்சம் பிரித்து எடுத்து போடுங்க. ஏன்னா நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். அதே மாதிரியே போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் மசாலா வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம நல்லா பிரித்து போட்டோன்னா ஈஸியாக வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இதை போடுறப்ப அடுப்பை ஹைலே வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சு பொரிக்க வேண்டாம். முதல்ல போட்ட உடனே நல்லா பொங்கி வரும் எண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பொங்கி இருக்கிறது கம்மியாயிடும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ், நல்லா வெந்துருச்சுன்னு தெரியறதுக்கு.
இந்த மாதிரி கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிட வேண்டியது தான். நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஃப்ரை வந்து எல்லா ரைஸுக்குமே நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ரசம் சாதத்துக்கும் இல்லை பருப்பு சாதம் இல்லை பருப்பும் ரசமும் போட்டு சாப்பிட்றோன்னா இது செம்ம சைட் டிஷ்ஷுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புகிறோம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் கில்லாடிஸ். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.